வீட்டுல பகல் எல்லாம் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் ராத்திரி எல்லாம் மின்சார வெளிச்சம் இருந்தாலும் புருஷன் இல்லாத ஒரு வீடு எந்த ஒரு பொண்ணுக்கும் இருண்ட வீடுதான் மல்லிகா, இருண்ட வீடுதான். இப்ப மகேஷ் இல்லாம என் வாழ்க்கையை இருண்டு போய் கிடக்கு. சாரிக்கா, உங்க மனசு புரிஞ்சுக்காம மகேஷை விட்டுறக்கூடாதான்னு கேட்டுட்டேன். மகேஷ் கூட சேர்றதுக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்றேன்க்கா. நீங்க அழாதீங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ் மல்லிகா. உள்ள வா. மகேஷ், மகேஷ். அப்பா என்னங்கப்பா? ராஜா மகேஷ் இங்க வா. வரேங்கப்பா. என்னங்கப்பா? அப்பா என்ன இது? இது ரோஜா பதியன்பா, கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா துளிர் விட்டு மொட்டு விட்டு பூ பூக்கிறதுக்குள்ள ரோஜா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவா. நீ வேணா பாரு. அந்த நம்பிக்கையோட தான் இதுக்கு நான் தண்ணியை ஊத்திட்டு இருக்கேன். நீயும் தண்ணியை ஊத்து. ரோஜா கண்டிப்பா வந்துருவா. ஊத்து ராஜா. பத்தியா நான் சொன்ன பத்தியா, இது ரோஜாவுடைய போன் தான். நீ போய் பாரு, நான் வந்துடுறேன். போ போ போ. ஹலோ, நான் மகேஷ் பேசுறேங்க. மிஸ்டர் மகேஷ், நான் எஸ்ஐ ஜோசப் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், என் ரோஜா கிடைச்சிட்டாளா? சாரி மிஸ்டர் மகேஷ், ஒரு பேட் நியூஸ். தாம்பரத்துல பார்க்கு பக்கத்துல ஒரு பாலம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு பொண்ணோட பணம் ஒதுங்கி இருக்கு. நீங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அது நோ நோ, அது என் ரோஜா இல்ல. கண்டிப்பா அது என் ரோஜாவா இருக்காது. என்னப்பா என் மருமகளுக்கு என்னாச்சு? ஆமா மிஸ்டர் மகேஷ், இது ஒரு யூகம் தான். அது ஒருவேளை உங்க மனைவியா இல்லாம இருக்கலாம் இல்லையா, ஆனா இதை நாங்க சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஐ எம் சாரி. நீங்க எதுக்கும் ராயப்பட்ட மார்ச் வரைக்கும் ஒரு முறை வந்து அந்த பாடி அடையாளம் காட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னப்பா என்ன விஷயம்? யார் பேசுறது? அப்பா, இன்ஸ்பெக்டர் ஜோசப். அவரு ரோஜா பத்தி என்னென்னமோ சொல்றாருப்பா. என்ன என்ன சொன்னாரு? சொல்லுப்பா, சொல்லு ராஜா. இல்லப்பா, மார்ச்சரியில ஒரு பாடி இருக்கா. ஐயோ கடவுளே, அது ரோஜாவா இருக்குமோன்னு அவர் சந்தேகப்படுறாரா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? அதெல்லாம் 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 ஒண்ணா இருக்காது, ஒண்ணா இருக்காது. நீ வா 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 வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். போய் பார்த்துட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடலாம். கடவுள் இருக்காருப்பா, ஒன்றும் நீ கவலைப்படாத. என்னப்பா சேச்சா, அது வேற யாராவது பொண்ணா இருக்கும்பா. நீ வேற. நான் சொன்ன மாதிரி நீ வேணா பாரு. இந்த ரோஜா செடி பூ பூக்கிறதுக்குள்ள ரோஜா வந்துருவா. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வா 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 வா, கேட்டு சார். ஸ்னேகா, யோ, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா உன்னதான். உன்னை எங்க எல்லாம் தேடுறது? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? யாரு? நானா? ஆமா, பின்ன யாரு? இந்த குரூப்லயே ஊர் சுத்துறது ஒரே ஆளு நீதானே? அனாவசியமா பேசாதீங்க, விஷயம் தெரியாது பேசாதீங்க. இது டிசம்பர் சீசன். நான் ஒரு சபாக்கா போய். ஆமா, எந்தெந்த கேன்டீன்ல எந்தெந்த டிஃபன் இருக்குன்னு பார்க்க போனீரா? ஐயோ, ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் திஸ். ஸ்னேகா, நான் என்னென்ன பண்ணணும் அதை அப்படியே புட்டு வைக்கிறாங்க. இதை பாருங்க, ஒன்னு அவன் வாய் அடக்க சொல்ல, இல்ல நான் அவன் வாய் அடக்க முடியா இருக்கும். ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் அவரை சண்டை கிழித்துட்டே இருக்க? பின்ன என்னம்மா, மொட்டை மாடியில வடம் காய வச்சிருக்கிறேன், அதை காவல் காத்துக்கிட்டு காக்காயை விரட்ட வேண்டியதான் இவரு. இன்சல்டிங். நான் எவ்வளவு பெரிய கலா ரசிகன், எவ்வளவு பெரிய ரசிகன்.
அப்படின்னு எனக்கே தெரியாது. காக்கா விரட்டத்துக்கு நான் என்ன சோதக்கொள்ள பொம்மையா? சங்கீதத்தை கரைச்சு குடிச்சவன். ஏன் இன்னும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ இனிமே உனக்கு சோறு தண்ணி கிடையாது. சங்கீதத்தை கரைச்சு குடிச்சிட்டு ஏப்பம் விட்டுட்டு போய் படுத்துக்கோ. சரி சரி, உங்க சண்டையை நிறுத்துங்க. ஸ்னேகா, இந்தாம்மா, இந்த மாசம் சம்பளம் 2000 ரூபாய். என்னது இது? உனக்கு சம்பளம் தான் 6000 ரூபா ஆச்சே, மீதி 4000 காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? ஸ்னேகா, அந்த 4000 ரூபாய் வாங்கி சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டேம்மா. நாம கல்யாண செலவுக்கு பணம் 2 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா பாட்டி? நீங்க அதை மறந்துடாதீங்க. கல்யாணம் தான் நடக்கலையே. ஏன் பாட்டி, மண்டபம், பத்திரிக்கை, துணிமணி எவ்வளோ செலவாச்சு? அதெல்லாம் கணக்கில்ல. கல்யாணம் தான் நடக்கலையே. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு கடன்? கல்யாணத்துக்கு தானே பாட்டி கடன் வாங்கினோம். ஆனா கல்யாணம் தான் நடக்கலையப்பா. ஐய, என்ன இது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ ஜோக்கு மாதிரி கல்யாணம் தான் மண்டபத்துல பாதியிலேயே நின்னு போச்சே. அதைத்தானே நானும் சொல்றேன். கல்யாணம் நின்றுடுச்சு, நடக்கலையே. அப்புறம் யாருக்கு கொடுக்க வேண்டும் வரி, வட்டி, கிஸ்தி? அந்த சேட்டை என்ன தாலி வாங்கி கொடுத்தானா, தோரணம் கட்டினானா, இல்ல மொய்ப்பணம் எழுதுனானா, மஞ்சள் கரைச்சானா? மானங்கட்டவன், அவனுக்கு ஏன் தர வேண்டும் வட்டி? ஐயோ பாட்டி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் அந்த சேட்டுக்கிட்ட பேசுறேம்மா. அவன் ஒத்துக்கலைன்னா அவன் மேல கேஸ் போடுவோம். கல்யாணம் தான் நடக்கலையே. ஐயோ ஸ்னேகா, எனக்கு தலையே சுத்துதுமா. நான் வரேன்ப்பா. சரி. அம்மா, நானும் தான். எனக்கும். டேய், நான் வரேன். நியாயத்தை சொன்னா கள்ளக்கண்ட நாய்ங்க மாதிரி ஓடுறானுங்க பாரு. சினேகா, அதான் கல்யாணம் நடக்கலையே, அப்புறம் எதுக்காக? பாட்டி வேண்டாம், என்னால இதுக்கு மேல இதை கேட்க முடியாது. நான் போறேன். ஆ, நீயும் போயிட்டியா? போ. ஆனா கல்யாணம் நடக்கலையே. நடக்காத கல்யாணத்துக்கு கடனும் வட்டியும் ஏன் தரணும்? இதை நான் அந்த சேட்டுக்கிட்ட கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி தாங்காம அவன் ராஜஸ்தானுக்கே ஓடி போயிடணும். இதே கேள்விய நான் சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்பேன். கல்யாணம் நடக்கலை, கடன் எதுவும் இல்லை. வாங்க மிஸ்டர் மகேஷ், வாங்க. சார், நிஜமா என் மனைவி ரோஜா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோலம் கிடையாது சார். என் மருமக உயிரோடு தான் சார் இருப்பா. ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ் மிஸ்டர் மகேஷ். நான் ஒன்றும் இறந்து போன பொண்ணு உங்க மனைவின்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை உங்க மனைவி எங்கேயாவது உயிரோட பாதுகாப்பா இருக்கலாம். இது உங்க மனைவி இல்லாத கூட இருக்கலாம். இறந்து போன அந்த பொண்ணு 3 மாசம் கர்ப்பமா இருந்திருக்கா. உங்க கம்ப்ளைண்ட்ல நீங்களும் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணத்தான் உங்க 2 பேரும் நான் வர சொன்னேன். உள்ள போலாமா? ம். வாங்க. நீங்களும் வாங்க. மருமகள்ல. அப்படியா? சரி, வேற சிலருக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். ஒருவேளை அவங்க சம்பந்தப்பட்ட ஆளா கூட இருக்கலாம். செண்பகம், 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 ஏன் செண்பகம், 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 இப்படி ஒரு தவறான முடிவுக்கு வந்துட்டியம்மா. அவசரப்பட்டு என் மேல சந்தேகப்பட்டுட்டியம்மா. செண்பகம், செண்பகம், ஐயோ, என்ன நீ சந்தேகப்படலாமாம்மா? ஐயோ, என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. சார்,
இவதான் சார் என் பொண்டாட்டி. 2 நாளா வீட்டே இல்ல சார். அடையாளம் காட்ட சொல்லி தகவல் வந்தது சார். செண்பகம், நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலம்மா. அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லம்மா. என்ன நம்புமா, நம்புமா. செண்பகம், என்ன நம்புமா. சார், நான் இவ தங்கச்சியை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி இந்த தவறான முடிவுக்கு போயிட்டா சார். செண்பகம், நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன்? செண்பகம், என்ன பாருமா, பாருமா. சார், நீங்களே சொல்லுங்க சார். என்ன பார்க்க சொல்லுங்க சார். செண்பகம், கண்ணை திறந்து பாருமா, பாருமா. என் கூட பேசுமா. சார், அவளை என் கூட பேச சொல்லுங்க சார். அவ தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். செண்பகம், நீ இல்லாம அந்த வீட்டுல நான் எப்படிமா தனியா இருப்பேன்? வாங்க சார். அவசரப்பட்டுட்டியே செண்பகம். வாங்க. செண்பகம், செண்பகம், கண்ணை திறந்து பாருமா. என் கூட ஏதாவது பேசுமா, பேசுமா. செண்பகம், உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு நான் வந்து செண்பகம், என் கூட பேசுமா. ஓகே மிஸ்டர் மகேஷ், எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஏதாவது தகவல் இருந்தா சொல்லி அனுப்புறேன். வரேன் சார். மகேஷ், மகேஷ், என்னப்பா இது? அதுதான் ரோஜா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தப்பா நினைச்சுதான் ரோஜா என்னை விட்டு போயிட்டான். அவனும் இதே மாதிரி ஒரு விபரீதமான முடிவு எடுக்க மாட்டான்னு என்னப்பா நிச்சயம்? அப்பா, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் ரோஜா என்னை விட்டு போயிட்டே இருக்கா. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல. மகேஷ், ரோஜாவுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. அவ நிச்சயம் திரும்பி வந்துருவா. நம்ம கடவுளை வேண்டிப்போம். அவளை கண்டுபிடிக்கிற முயற்சியும் நம்ம வேகமா ஆரம்பிப்போம். நீ கவலைப்படாத. வாப்பா, வாப்பாலாம், வாப்பா, நீ உட்காரு, வா. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்த்ததில்ல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல சார். ஏமா இப்படி வாமா. சரி, நீங்க போங்க. வாமா இங்க. இந்த பொண்ணை பார்த்திருக்கியாமா? தெரியாது சார். நல்லா பார்த்து சொல்லுமா. இல்ல சார், தெரியல. எந்த ஏரியாமா நீ? இந்த ஏரியா தான் சார். சரி, நீ போமா. இந்தாங்கம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. இந்த பொண்ணை தெரியுமான்னு பாருங்க. இந்தாம்மா, இந்த அம்மாவை காணோம். இந்த ஏரியால இருக்கிறதா தகவல் வந்தது. நீங்க இந்த ஏரியா தானே? ஆமா. அக்கம் பக்கம் போற வழியில இவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? அப்படி உண்மையை சொன்னா ரோஜா போயிடுவா. அப்புறம் ஐஸ்வர்யோட நிலைமை, அம்மாவை நினைச்சு ஏங்கி ஏங்கி குழந்தை உயிருக்கே ஆபத்து வந்துடும். கடவுளே, இது என்ன சோதனை? என்னம்மா, நீங்க யோசனை பண்றத பார்த்தா இந்த போட்டோல இருக்கிறவங்கள தெரியும் போல தெரியுது. இல்ல சார், இல்ல. இதுக்கு முன்னால நான் இவங்களை பார்த்ததே இல்ல. நிச்சயமா பார்க்கல சார். இனிமே பார்த்தா நான் சொல்றேன். இவங்க பேர் என்ன சொன்னீங்க? இவங்க பேரு ரோஜா. நல்லா படிச்சவங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க கண்ணுல சிக்காமலையா போயிருவாங்க. நீங்க போலாம். கடவுளே, நான் செஞ்சது சரியா? ஏன் சுயநலத்துக்காக ரோஜாவோட வாழ்க்கையை பாழடிக்கிறேனே. நான் செஞ்சது சரியா இல்ல பாவமா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
பாட்டி ரொம்ப அவஸ்தையா இருக்கு பாட்டி. மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. ரொம்ப திணறது. ஒரு குழந்தைய வயித்துல சுமந்து பெத்தெடுக்கிறதுனா சாதாரண விஷயமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் வலியும் வேதனையும் தான். இந்தா கஷாயத்தை சாப்பிடு. சரி பாட்டி, கால் எல்லாம் நீர் கொத்துன மாதிரி வீங்கி இருக்கு. கொண்டா கொண்டா சொன்னா கேளுமா. கொடு. வேண்டாம் பாட்டி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? பரவாயில்லம்மா, நீ குனிய முடியாது இல்ல. கொண்டா. சொன்னா கேட்காம கொஞ்சம் அமைக்க விடுறேன். கொண்டா. இந்த அவஸ்தையெல்லாம் சமாளிக்கத்தான் பொண்ணுங்கெல்லாம் 7வது மாசம் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா எனக்கு தான் அந்த குடுப்பனையே இல்லையே பாட்டி. தாயை அழ வைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த தாயோட கண்ணீர் எல்லாம் கடவுள் எண்ணி பாப்பாருன்னு நான் படிச்சிருக்கேன். அதை இப்போ அனுபவிக்கிறேன். நான் ஒரு புள்ளைய சுமந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் எனக்கு அம்மாவோட ஞாபகம் அதிகமா வருது. கவலைப்படாதம்மா, நீ உங்க அம்மாவை பிரிஞ்சு வேதனைப்படுற மாதிரி அவங்களும் உன்னை பிரிஞ்சு அழுதுகிட்டு தானே இருப்பாங்க. எந்த விரலை கடிச்சாலும் வலி ஒண்ணுதானம்மா. அன்னைக்கு காய்கறி மார்க்கெட்ல அம்மாவை பார்த்தேன் பாட்டி. என்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம நின்னப்போ கூட அம்மாவால மனசு தாங்க முடியல. என் பக்கத்துல நிக்கிற ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி எல்லா அட்வைஸும் எனக்கு பண்ணிட்டு இருந்தா. 8வது மாசம் வடகாப்பு வைக்க சொன்னா. அதுக்கு என்னம்மா, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? 8வது மாசம் பிறக்கட்டும், ஜாம் ஜாம்னு வளகாப்பு நடத்திடுவோம். பாட்டி, எனக்கு ஒரு ஆசை. சொல்லு, செஞ்சிருவோம். பிள்ளைத்தாச்சிங்க ஆசைப்பட்டதை செய்யலைன்னா பிறக்கிற குழந்தைக்கு காதுல சீழ்வடியும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஐயோ, ஆஹா, சும்மா சும்மா. புருஷங்காரன் பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவன் பயப்படுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீ உன் ஆசையை சொல்லு. எனக்கு என் வளகாப்ப கிராண்டா நடத்தணும் பாட்டி. அதுக்கு மகேஷும் அம்மாவும் கண்டிப்பா வரணும். ஐயோ, இது விபரீதமான ஆசை. அதுக்கு குழந்தையோட காதுல சீழ்வடிறதே பெட்டர். பாட்டி, பின்ன என்னம்மா, நடக்கிற விஷயமா சொல்லு, இல்லைன்னா உன் வளகாப்பா மறந்துரு. பாட்டி, தூங்குறப்ப கூட ரோஜாவை பிரியாம இருக்கிறாளே, இவளை எப்படி நான் ரோஜாவை விட்டு பிரிக்கிறது? கடவுளே, நான் யாருக்கும் இதுவரைக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லை. ஆனா நான் இன்னைக்கு இவ்வளவு சுயநலமா இருந்துட்டேனே. என் பேத்தி ஐஸ்வர்யோட சந்தோஷத்துக்காக ரோஜாவோட வாழ்க்கையை கெடுக்கிறனே. எனக்கு இது சரின்னு தோணல. போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிருக்கணுமா? ரோஜாவை புருஷனோட சேர்த்து வச்சிருக்கணுமா? சத்தியம் நேர்மன்னு ரோஜா கிட்ட ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் சொன்னேன். ஆனா என்னால் அதை கடைபிடிக்க முடியலையே. இப்ப கூட போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் தோணுது. ஆனா அப்புறம் என் பேத்தியோட வாழ்க்கை, ரோஜாவும் ஐஸ்வர்யாவும் என்னோட 2 கண்கள் ஆயிட்டாங்க. இதுல நான் எந்த கண்ணு குத்துவேன்? எனக்கு ஒரு வழியும் தோணல. நீயே ஒரு நல்ல வழியை காட்டு, நல்ல வழியை காட்டு.
கடவுளே, இதுக்கு நீதான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். ரோஜாவோட வாழ்க்கை முக்கியம்னா ரோஜாவை மகேஷோட சேர்த்து வை. ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை முக்கியம்னா ரோஜாவை போலீஸ் தேடுற விஷயத்தை மறைச்சிடணும். நீயே முடிவு செய். ஐயோ கடவுளே, ரோஜாவை மகேஷ் கிட்ட சேர்த்து வைக்க சொல்றியா? என் பேத்தி அம்மா அம்மான்னு ரோஜா மேல உயிரையே வச்சிருக்காளே. ரோஜா போயிட்டு அந்த அதிர்ச்சியை என் பேத்தி தாங்க மாட்டாளே. அவத்த அம்மா இல்லைன்னு தெரிஞ்சிடுமே. அதை தாங்குற சக்தி அந்த பிஞ்சு நெஞ்சுக்கு இல்லை. உனக்கு கூட என் பேத்தி மேல கருணையே இல்லையா? என் பொண்ணையும் மருமகனையும் எடுத்துக்கிட்டு குழந்தைய அனாதையாக்கின. ரோஜாவை திடீர்னு அனுப்பி ஒரு உறவை புதுப்பிச்சு கொடுத்த. இப்ப ரோஜாவையும் அனுப்பிட்டு மறுபடியும் என் பேத்திய அனாதையாக்கிறியே. இது நியாயமா? இதுக்குதான் உனக்கு பூஜை புனஸ்காரம்னு நான் தினமும் செய்யறேனா? சரி, நீயே ரோஜாவோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்ட. நான் அழக்கூடாது. என் பேத்தி தலைவிதி இனிமே உன் கையில. உன் முடிவு படியே ரோஜாவை அவ புருஷனோட நான் சேர்த்து வச்சிடுறேன். அவளும் புள்ள தாச்சு பொண்ணு. 1000 தான் நான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கட்டின புருஷன் பக்கத்துல இருக்கிற மாதிரி வருமா? புருஷன் இல்லாம வாழறது என்ன வலி என்ன வேதனைன்னு எனக்கு தான் தெரியும். நானே அதுக்கு உதாரணம் தானே. ரோஜா கிட்ட சொன்னா அவ மகேஷ போய் சந்திக்க விட மாட்டா. இங்கிருந்து போன் பேசினாலும் அவ கண்டுபிடிச்சிடுவா. ஆனா போன்ல பேசுற விஷயம் இல்ல இது. நேர்ல பேசி மகேஷ சமாதானப்படுத்தணும். மகேஷ கையோடு கூட்டிட்டு வந்து ரோஜாவை அவர் கூட அனுப்பி வைக்கணும். முதல் வேலையா இதை செய்யணும். கடவுளே, எல்லாம் நல்லபடியா முடியணும். நீதான் துணை இருக்கணும். முப்பத்தி 3வது தோசை. என் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரே நேரத்தில் 33 தோசை சுட்டது இதான் முதல் தடவை. அப்படியா? யாருக்கு வேணும்? எனக்கு எனக்கு ஏய்யா, உனக்கு இன்னும் பசி அடங்கலையா? இப்பதான் பசிக்கவே ஆரம்பிச்சிருக்குது. அட பாவி, இது என்ன வயிறா அரிசி கூடானா? அனாவசியமா பேச வேணாம். தோசையை போட்டு போங்க. டே கிச்சா, நான் 33 தோசை சுட்டதுல நீ எத்தனை தோசை பாட்டி சாப்பிட்டு? நான் 3 தான் சாப்பிட்டேன். மீதி 30 இதான் சாப்பிட்டுருக்கு.
ஆனா பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா பாழா போகுது? நீ இப்படி உட்கார்ந்து சாப்பிடுவேன்னு தெரிஞ்சுதான் எங்க அப்பா சொத்தே சேர்க்கல. ஐயோ கையை காஞ்சு போது, தோசையை போட்டு போங்க. வச்சுக்கோ போ. கடவுளே, மகேஷ் தன் தப்பு உணர்ந்து ரோஜாவை ஏத்துக்கணும். என் முயற்சி வெற்றி அடையணும். ரோஜாவும் மகேஷும் சந்தோஷமா வாழணும். என் பேத்தி ஐஸ்வர்யோட தலைவர் இனிமேல் ஓக்கையில் நீதான் அவளை காப்பாற்றணும். அவனதான் நம்பி இருக்கேன். அம்மாடி அம்மாடி கொஞ்சம் நில்லு. நீ மல்லிகா தானே? அன்னைக்கு ரோஜாவை பார்க்க நீ வீட்டுக்கு வந்தல்ல? ஆமா, நீங்க ஜானகிமா தானே? நீங்க எங்கம்மா இந்த பக்கம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏமா, நீ ரோஜாவோட புருஷன் மகேஷ் ஆபீஸ்ல தானே வேலை பார்க்கற? ஆமாமா, என்ன விஷயம்? அப்பாடா, உன்னை பார்த்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. வா, ஆட்டோல போயிட்டு பேசலாம். நான் எதுக்குமா ஆட்டோல எல்லாம்? நான் மகேஷை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நீ என் கூட வந்தா உதவியா இருக்கும். மகேஷ் கிட்ட ரோஜாவை பத்தி பேசி அவரை கையோட கூட்டிட்டு போய் ரோஜாவோட சேர்த்து வைக்கணும். ரோஜா எங்க வீட்டுல இருக்கிறது உனக்கு தெரியும். நீ வந்து மகேஷ் கிட்ட பேசு. அப்பதான் ரோஜா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு மகேஷ் நம்புவாரு. வா வா என் கூட. அம்மாமா, மகேஷ் சார் வீடு எப்படிமா உங்களுக்கு? இத பாரு. ரோஜா மகேஷை சந்திக்கிற முயற்சியோ இல்ல மகேஷ் ரோஜாவை சந்திக்கிற முயற்சியோ நடக்கவே கூடாது. அப்படி நடந்ததுன்னா நீ முதல்ல அதை தடுக்கணும். அதுக்கப்புறம் உடனே எனக்கு தகவல் சொல்லணும். ரோஜா காணவில்லைன்னு மகேஷ் விளம்பரம் கொடுத்திருக்காரு. இத பார்த்துட்டு தான் நான் மகேஷ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுலயே அட்ரஸ் இருக்கு பாரு. ஐயோ, இந்த அம்மா இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணாம விடாது போல இருக்கே. எனக்கு ரோஜா இருக்கிற இடம் தெரியும் மகேஷ்க்கு தெரிஞ்சா ஏன் இத்தனை நாள் சொல்லலன்னு என்ன மகேஷ் கொன்னே போட்டுவாரு. இந்த அம்மா கூட போய் மகேஷுக்கு ரோஜா பத்தின உண்மை தெரிய விடாம மறைக்கலன்னா ஸ்னேகா நம்மளை தொலைச்சு கட்டிடுவா. உடலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி இப்ப என் நிலைமை ஆயிடுச்சு. நான் ஸ்னேகாவை காப்பாத்துறதா இல்ல என்னையே காப்பாத்திக்கிறதா? என்னமா யோசிக்கிற? ஒரு கெட்டது செய்யறதுக்கு பல தடவை யோசிக்கணும். ஆனா நல்லது செய்யறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு நீ உதவி செஞ்சா அதுல உனக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதோட மகேஷை சமாளிக்க நீ எனக்கு துணையா இருந்தா நல்லா இருக்கும். வாமா, தயவு செய்து வா. அம்மா இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் நான் அவசரமா ஒரு கல்யாணத்துக்கு போறேன். இல்ல, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலமா. என் சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நான் அங்க பார்க்க போறேன். நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. மகேஷ் கிட்ட பேசி முடிச்சதும் நீ எங்க போடுமோ இந்த ஆட்டோலயே நான் கொண்டு விட்டுறேன். வா வா அம்மா, வா. ஐயோமா, நான் சொல்றது கொஞ்சம். வா வா, உள்ள வந்து உட்காரு. போப்பா. இந்த வீடு தானா? ஆமாம்மா. என்னம்மா வீடு பூட்டி இருக்கு? ஏதோ வெளியூர் போறதா சொன்னாருமா. இப்ப என்ன பண்றது? ஆஹா, நான் இன்னைக்கு மகேஷை பார்க்காம போறது இல்ல.
உனக்கு தான் மகேஷ் ஆபீஸ் தெரியுமே, அங்க போய் பார்க்கலாம். ஐயோ, வீடு பூட்டி இருக்கு, தப்பிச்சோன்னு நினைச்சா இப்போ ஆபீஸுக்கு போலாம்னு சொல்றாங்களே, என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? வந்தது வந்துட்டோம், அப்படியே பார்த்துட்டு போலாமே நினைக்கிறேன். உன்னை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காத. நீ என் மக மாதிரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. அதுக்காக இல்லம்மா. எனக்கு தெரியும், நீ காலையில அவசரமா எங்கேயோ போயிட்டு இருந்த. உன்னை வழி மறிச்சு நான் இங்க கூட்டு வந்துட்டேன். என்னால உன் வேலையெல்லாம் கெட்டு போச்சு, அதானே? அப்படிலாம் இல்லம்மா. தெரிஞ்சிருக்கிற மகேஷ் சாரையும் ரோஜா மேடத்தையும் சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியமான காரியம். அந்த புண்ணிய காரியத்துக்கு எப்படி உதவலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக தான் நானும் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, நம்ம வந்த போது மகேஷ் சார் இல்லைன்ன போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. அதனால என்ன, நாம போய் ஆபீஸ்ல பாத்துடலாம். இல்லம்மா, அவர் இப்ப ஆபீஸ்ல எல்லாம் இருக்க மாட்டாரு. அவரு 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 இப்போ அந்த ஸ்னேகா மேடம் வீட்ல இருப்பாரு. அப்ப அவங்க வீட்டுக்கே போயிடுவோம். அங்கேயா? அதுல என்னம்மா தப்பு? நியாயத்தை எங்க வச்சு கேட்டா என்ன? இல்லம்மா, அங்க போனீங்கன்னா அந்த ஸ்னேகா மேடம் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரிமா சிடுமூஞ்சி, வல்ல வல்லன் மேல விட்டு புடுங்குவாங்க. அங்கெல்லாம் வேணாமா. நானும் அவளை பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்பதான் அவளுக்கும் உரைக்கும். நீ என்ன அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போற? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? ஸ்னேகா. அவ வீட்டுக்கே என்ன கூட்டிட்டு போ. வா, சீக்கிரம் வா. ஐயோ, ஸ்னேகா பேரை சொன்னா விட்டுடுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப அங்கேயும் வரேன்னு சொல்றாங்களே. கடவுள் மேல பாரத்தை போட்டாச்சு, நீ என்ன வேணாலும் நடக்கட்டும். சீக்கிரம் வாமா. இதோ வரேம்மா. கடவுள் தான் இனிமே என்ன காப்பாத்தணும். நோ, ஸ்னேகாவை காப்பாத்தணும். ட்ரிப்ளிகேட் போங்க. இந்தா, உனக்கு தோசை சுட்டு கட்டுப்படி ஆகாது. மொத்தமா மாவே வேணா குடிச்சிரு. என்ன கிண்டல் பண்றீங்களா? இப்ப சுட போறீங்களா இல்லையா? சுடணுமா உன்ன? ஆமா, இப்ப நீங்க சுடாட்டா உங்களை துப்பாக்கியால சுடுவேன். இந்தா சொல்றேன். ஸ்னேகா மேடம். என்னம்மா? என்ன என்ன பாட்டி, இவங்க ஜானகி அம்மா, மகேஷ் சாரோட வைஃப் ரோஜா இருக்காங்களே, அவங்க இவங்க வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. மகேஷ் சாரை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இதுதான் அந்த ஸ்னேகாவோட வீடா? இந்தம்மா, இங்க மகேஷும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல. பேசாம எழுந்துச்சு வெளியில போ. மகேஷை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்படியா? இப்பதான் நான் அவருக்கு சூடு போட்டேன், உனக்கும் சூடு போட்டுருவேன். மரியாதையா வெளியில போ. பாட்டி, யாரும் பேச வேண்டாமே, அவங்க ஸ்னேகா மேடம் கிட்ட பேசிப்பாங்க. இல்லம்மா, அது வந்து பாட்டி. பாட்டி, கொஞ்சம் பேசாம இரு. ஏமா, உங்க பேர் என்ன? சார், ஐயோ, யாரும் எதுவும் பேசிக்க வேண்டாமே. ஸ்னேகா மேடம் எங்க? அம்மா, நான் இதோ வந்துடுறேம்மா. சீக்கிரம் வா. ஸ்னேகா அக்கா. ஏய், வா மல்லிகா. என்ன திடீர்னு? ஆபத்தும் திடீர்னு தானே வந்தது. ஆபத்தா? இது உங்க பிரச்சனை, நீங்களே தான் சமாளிக்கணும். அந்த ஜானகி அம்மா வந்திருக்காங்க. ஜானகியா? அந்த ரோஜா தாம்பரத்துல ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்கல்ல, அந்த அம்மா. நேர்ல ஏன் போட்டோல கூட பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு மகேஷ்னா யாருன்னு கூட தெரியாது. நான் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்துட்டேன், என்னால இதுக்கு மேல முடியலக்கா. அவங்க செருப்புல இருந்த தார் மாதிரி என்ன விடவே மாட்டேன்றாங்க. கடைசி எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அவங்க என்ன வேணும்ன்றாங்க? மகேஷை பார்க்கணுமா, பேசணுமா, ரோஜாவை அவரோட சேர்த்து வைக்கணுமா.
சரி. பண்றீங்க? இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்ட எப்படி? இதை விட இன்னும் பெரிய அதிசயம்லாம் இருக்கே. நீங்க தான் ஜானகி அம்மாவா? என் பேரு ஸ்னேகா. நான் தான் மகேஷோட வைஃப். என்ன பாக்குறீங்க? எத்தனை மாசம்னா 7வது மாசம். இன்னும் 2 மாசத்துல டெலிவரி. மகேஷ் அப்பாவாயிடுவாரு. ரோஜா உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? ரோஜா அப்படி என்ன பாவம் பண்ணினா? தேன் கூடு மாதிரி இருந்த குடும்பத்து மேல கல்ல விட்டு எரிஞ்சிருக்கியே. நீ நல்லா இருப்பியா? புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் உன்னை சும்மா விடாது. நீ செத்தா உனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. இதுக்கு மேலேயும் திட்டணும்னு தான் நான் வந்தேன். நீ புள்ளத்தாச்சியா இருக்கிறத பார்த்து இதுக்கு மேல சாபம் கொடுக்க எனக்கு வாய் வரல. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் மகேஷை பார்த்து பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா மகேஷ் இங்க இல்ல. நீங்க கிளம்பலாம். நான் மகேஷை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். சரி, இப்போ என்ன?
உங்களுக்கு மகேஷை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. நீங்க தாராளமா மகேஷை பார்க்கலாம், அவர் கூட பேசலாம். கிளம்புங்க. எங்க? மகேஷோட ஆபீஸ்க்கு. ஸ்னேகா நீ என்ன பண்ற? என்னம்மா அது? நீ அங்க எதுக்கு? ஸ்னேகா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? மேடம், இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க மகேஷை பார்த்து அப்படி என்ன கேட்க போறாங்கன்னு நானும் பாக்குறேன். நீங்க வாங்கம்மா. எவ்வளவு துணிச்சல் அவளுக்கு! எதுக்கு மகேஷை பார்க்க போறா? தெரியலையேப்பா. அந்த மகேஷுக்கு சாதமா பேசுவான்னு நினைக்கிறேன். எல்லாம் போச்சு, போட்ட திட்ட எல்லாம் போச்சு. மகேஷ் சாருக்கு விஷயம் தெரிஞ்சதே என்ன கொன்னுடுவாரு. ஸ்னேகா வசமா மாட்டிக்கிட்டா போல இருக்கு. கடவுளே, நீதான் எல்லாரையும் காப்பாற்றணும். லஞ்ச் டைம் ஆச்சு, ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க தான் நினச்சேன். இந்த அக்கௌண்டன்ட் இங்கே நந்தி மாதிரி நிற்கிறாரு. நீங்க வாங்க. என்ன இது? ஸ்னேகா கத்தல் தாழ்த்துவது. இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆபீஸ் லஞ்ச் டயத்துல, அதுவும் யாரும் இல்லாத நேரம் பார்த்து கூட யாரையோ கூட்டிகிட்டு உள்ள போறாள. யாரை பார்க்கறதுக்கு இருக்கும்? ஒருவேளை புகழ்மணி பார்க்கறதுக்கா இருக்குமோ? ஒன்றும் புரியலையே. யாரா இருக்கும்? புகழ், என்ன இது லஞ்ச் டைம்ல இதை போய் சாப்பிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஸ்னேகா, நான் உடம்பு இழைக்கிறேன், அதனால ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருக்கேன், அதனால தான் ஃப்ரூட் சாப்பிட்றேன். சாப்பிட்றியா? இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். என்ன ஸ்னேகா இது புதுசா மணக்கோலம்? புகழ், நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டேன் இருக்கேன். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த தாலி எல்லாம். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். போனா? இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளையே காணோம். வாங்கம்மா, மகேஷை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, வந்து பாருங்க. இதோ வரேன். வணக்கம் தம்பி. நீங்க தான் மகேஷா? ஆமா, நான் தான் மகேஷ்.